3200 மீட்டர் உயரத்துல இருந்து அமேசான் காட்டுக்குள்ள விழுந்த ஒரு 17 வயசு பெண் அடுத்து என்ன ஆச்சு அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இது நடந்தது டிசம்பர் 24, 1971. சவுத் அமெரிக்கால இருக்கிற ஒரு நாடு தான் பெரு. இதோட கேபிட்டல் லிமா. இங்க இருந்து புகால்பா ஸ்டேட்ல இருக்கிற தன்னோட அப்பாவை பாக்குறதுக்கு தன்னோட அம்மாவோட பிளைட்ல பறந்துகிட்டு இருந்தா ஜூலியானே கோப்கேங்கிற ஒரு 17 வயது பெண். இப்ப பிளைட் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் மேல பறந்துகிட்டு இருந்துச்சு. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் தான் அந்த உலகத்திலேயே மிக நீளமான பெரிய அடர்ந்த காடு. இந்த காட்டை உலகத்தோட லங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட புகால்பாவை நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு அந்த பிளைட். ஆனா வெதர் ரொம்ப மோசமா இருந்ததால எப்படி லேண்ட் ஆகுறது அப்படின்னு பைலட் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல தான் பலமான இடியோட மின்னல் ஒண்ணு அந்த பிளைட்டை தாக்கிச்சு. அடுத்த செகண்ட்லயே வானத்துல பிளைட் சுக்குநூறா உடைஞ்சி பிளைட்டோட பாகங்கள் அதுல இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வானத்துல எங்கெங்கேயோ பறந்துகிட்டு இருந்தாங்க. ஜூலியானே, அவளோட அம்மா, இன்னொரு பேசஞ்சர் அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து ஒரே வரிசையில உட்கார்ந்து இருந்தாங்க. பிளைட் உடையறப்ப 3 பேரும் சேர்ந்து தான் கீழே விழ ஆரம்பிச்சாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே சீட் கனெக்ஷன் உடைஞ்சி அவளோட அம்மா ஒரு பக்கமாவும் அந்த பேசஞ்சர் இன்னொரு பக்கமாவும் போயிட்டாங்க. வானத்துல இருந்து வேகமா பூமியை நோக்கி வந்துகிட்டு இருந்த ஜூலியானாவை காடுகள்ல இருக்கிற மரங்களோட மேற்பரப்பு அவளோட வேகத்தை குறைச்சது. அதனால கிட்டத்தட்ட ஒரு சேஃபர் லேண்டா தான் இருந்துச்சு. அவளோட காலர் போன் உடைஞ்சிருந்துச்சு, கண்ணில் அடிபட்டு வீங்கி இருந்துச்சு, நிறைய சிராய்வு வெட்டு காயம்லாம் இருந்துச்சு. அவ கான்சியஸா தான் இருந்தா. முதல்ல எந்திரிச்சதான் அவளோட அம்மாவை தேடினா. ஆனா பக்கத்துல யாருமே இல்ல. பிளைட்டோட உடைஞ்ச பாகங்களும் கூட இல்ல. இவ எங்கேயோ போய் விழுந்திருந்தா. மழை வேற ஜோன்னு பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. வலியால கத்திக்கிட்டு இருந்தா. ஆனா அவளை என்னன்னு கேட்கறதா பக்கத்துல யாருமே இல்ல. ஒரு 17 வயசு பொண்ணு பிளைட் ஆக்சிடென்ட்ல மாட்டி வானத்துல இருந்து கீழே விழுந்து அடர்ந்த காட்டுல தன்னந்தனியா உடல் முழுக்க காயங்களோட அம்மாவை இழந்துட்டு நின்னுகிட்டு இருந்தா. அவளோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? கொஞ்ச தூரம் நடந்து வந்தா ஒரு நீரோடை ஒண்ணு பார்த்தா. இந்த நீரோடைய ஃபாலோ பண்ணிட்டே போனா இது எங்க போய் முடியுதோ அந்த இடத்துல நிச்சயமா அங்க ஒரு ஊர் இருக்கும் அப்படின்னு நம்பினா. பசி இருக்கு, ஆனா சாப்பிட எதுவுமே இல்ல. அந்த நீரோடையில இருக்கிற தண்ணியை மட்டும் தான் குடிச்சுக்கிட்டே இருந்தா. அந்த நீரோடையிலேயே நடந்துகிட்டே இருந்தா. 1 நாள், 2 நாள், 5 நாள், 1 வாரம், 10 நாள் வரைக்கும் நடந்துகிட்டே இருந்தா. நைட் ஆனா குளிர்ல தூங்குறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டா. விலங்குகளோட நடமாட்டம் இவளை அச்சத்துல ஆழ்த்திச்சு. அடிப்பட்ட காயங்கள் செப்டிக் ஆக ஆரம்பிச்சது. ரொம்ப சிரமப்பட்டா. தன் சீட்ல இருந்த சீட் குஷனை கையோட எடுத்துக்கிட்டு இருந்தா தலையில வச்சு தூங்குறதுக்கு. இதை தவிர வேற எதுவுமே அவகிட்ட இல்ல. 10 நாளும் எதுவும் சாப்பிடவே இல்லைங்க. வெறும் தண்ணி மட்டும் தான். 10 நாள்ல கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்திருந்தா. 11வது நாள் காலையில அந்த நீரோடை ஒரு பெரிய நதியில போய் முடிஞ்சது. அங்க ஒரு போட்டும் ஒரு கூடாரமும் பார்த்தா. ஆனா அங்க ஆள் யாருமே இல்ல. ஆனா கண்டிப்பா நிச்சயமா பக்கத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு நம்பிட்டு அங்கேயே வெயிட் பண்ண ஆரம்பிச்சா. அங்க இருந்த பெட்ரோலை வச்சு காயத்தை சுத்தப்படுத்திக்கிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபாரஸ்ட் ஒர்க்கர்ஸ் அங்க வந்தாங்க. இவளை மீட்டு சாப்பிட கொடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணாங்க. அந்த பிளைட்ல டிராவல் பண்ண 92 பேர்ல ஜூலியானா மட்டும் தான் சர்வை பண்ணிருந்தா. இப்பவும் ஜூலியானே உயிரோட தான் இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப வயசு 70 ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. இந்த உலகத்திலேயே நடந்த மிகப்பெரிய கிரிப்டோ கரன்சி ஹேஸ்ட் பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். 2018 ஆக்ஸி இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒரு மொபைல் ஆன்லைன் வார் கேம் வெளியாச்சு. நீங்க ஒரு டீம் ரெடி பண்ணணும், நான் ஒரு டீம் ரெடி பண்ணுவேன். நம்ம 2 பேரும் அந்த டீமை வச்சு ஃபைட் பண்ணுவோம். கடைசில என் டீம்ல இருக்கிற எல்லாரையும் நீங்க தோக்கடிச்சிட்டா நீங்க வின், நான் தோக்கடிச்சா நான் வின் பண்ணிடுவேன். சிம்பிள் கேம். ஆனா டீம் ரெடி பண்றதுக்கு ரியல் மணி வேணும். ஒரு டீம்ல கண்டிப்பா 3 ஆக்சிஸ் இருக்கணும். ஆக்சிஸ்னா அந்த கேம்ல வர்ற கேரக்டர். 2018ல ஆக்சிஸ் வாங்குறது ரொம்ப சீப் தான். ஒரு தடவை பணத்தை கட்டி வாங்கினா போதும். கேமுக்குள்ள தான் அந்த கேரக்டர் தோக்கும். பட் அடுத்த கேம்ல அதே ஆக்சிஸை மறுபடியும் யூஸ் பண்ணி விளையாடலாம். சரி, வின் பண்ணா என்ன கிடைக்கும்? பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்குள்ளேயும் எத்தேரியம் அப்படிங்கிற கிரிப்டோ கரன்சி கனெக்ட் ஆகி இருக்கும். எத்தேரியம் அப்படிங்கிறது பிட்காயின் மாதிரி இன்னொரு கிரிப்டோ கரன்சி. நம்ம மாலுக்கு போனா கேம்ஸ் விளையாட ரியல் பணத்தை வச்சு கார்டை ரீசார்ஜ் பண்ணுவோம். அதுல இத்தனை பாயிண்ட் அப்படின்னு ஏறும். அந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கட்டின ரியல் பணத்தோட மதிப்பு. அந்த மாதிரி தான் இந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எத்தேரியம் அப்படிங்கிற கிரிப்டோ கரன்சியோட மதிப்பு. 2018ல ஒரு எத்தேரியமோட விலை 80,000 ரூபாய். அப்போ ஒரு பாயிண்ட் ஏர்ன் பண்ணா ரொம்ப சொற்பமான எத்தேரியம் தான் ஆட் ஆகும். ஆனா விளையாட நிறைய பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். மொத்தமா ஏர்ன் பண்ண பாயிண்ட்ஸை வச்சு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சென்டருக்கு போய் ரியல் மணியா வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அந்த கேம் உருவாக்கிய கம்பெனிக்கு போயிடும். 2019 கோவிட் நோய் தொற்று வந்துச்சு. அது உலகத்துல இருக்கிற எல்லோரையுமே முடக்கி போட்டுச்சு. அந்த நேரத்துல எல்லோரும் வேலையை இழக்க ஆரம்பிச்சாங்க. பிலிப்பைன்ஸ் நாட்டோட நிலைமை படுமோசமா இருந்துச்சு. அப்பதான் இந்த கேம் அங்க பிரபலமாக ஆரம்பிச்சது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற எல்லோருமே இந்த கேமை விளையாட ஆரம்பிச்சாங்க. மணி ஏர்ன் பண்ணாங்க. கோவிட் டைம்ல நம்ம எப்படி லூடோ விளையாடிட்டு இருந்தோமோ அப்படி அவங்க அங்க ஆக்சி விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு ஆக்சி வாங்குறதுக்கு முன்ன மாதிரி சீப் எல்லாம் கிடையாது. 3 ஆக்சி வாங்குறதுக்கு 2 இருந்து 2.5 லட்சம் வரைக்கும் தேவைப்பட்டுச்சு. வசதி இருக்கிறவங்களுக்கு ஓகே. ஆனா வசதி இல்லாதவங்க வீட்டை, வாகனத்தை, நகைகளை வித்து விளையாட ஆரம்பிச்சாங்க. பணம் இருக்கிறவங்க 100 ஆக்சிஸ் வரைக்கும் வாங்கி மத்தவங்களுக்கு ரெண்டுக்கு விட்டாங்க. 2021ல அந்த கேம் பிலிப்பைன்ஸ்ல பயங்கர பீக்ல இருந்துச்சு. 2022 ஆக்சி இன்ஃபினிட்டி கம்பெனில ஒரு கேம் டெவலப்பர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு லிங்க்டின்ல ஜாப் ஆஃபர் வந்துச்சு. அதை கிளிக் பண்ணது ஒரு PDF டவுன்லோட் ஆச்சு. ஒரு ஹேக்கர் அவரோட
சிஸ்டத்தை ஹேக் பண்றதுக்காக அந்த PDF அனுப்பி வச்சிருக்கான். அது அவரோட கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் ஆனதும் அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் அந்த ஹேக்கரால அக்சஸ் பண்ண முடிஞ்சது. அடுத்த சில நிமிஷத்திலேயே அந்த கேமுக்குள்ள கனெக்ட் ஆகி இருக்கிற அத்தனை எத்தேரியம் கிரிப்டோ கரன்சியையும் தன்னோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டான். ஒரு 6 நாளைக்கு அப்புறம் ஒரு பிளேயர் தான் சேர்த்து வச்ச பாயிண்ட்ஸை கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் பணமா மாத்துறதுக்கு போறாரு. அங்கதான் எந்த கிரிப்டோ கரன்சியும் இல்லையே, வெறும் பாயிண்ட வச்சு என்ன பண்றது, அதனால உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த எக்ஸ்சேஞ்ச் சென்டர் சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் இப்படி ஹேஸ்ட் நடந்திருக்கிறதே அந்த கேம் கம்பெனிக்கு தெரிய வந்துச்சு. கிட்டத்தட்ட $620 மில்லியன் ஒர்த்தான கிரிப்டோ கரன்சி காணாம போயிருந்துச்சு. நம்ம இந்திய மதிப்புக்கு 5000 கோடி. பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்கள் சேர்த்து வச்சிருந்த பாயிண்ட்ஸ், தங்களோட வீட்டை வித்து நகையை வித்து கேம் விளையாடினா அத்தனை பணமும் போச்சு. பிலிப்பைன்ஸ் மக்கள் உடைஞ்சு போனாங்க. சிலர் தவறான முடிவும் எடுத்தாங்க. கடைசி வரைக்கும் எவ்வளவு முயற்சி செஞ்சும் பறிப்போன அந்த பணத்தை மீட்க முடியல. பணத்தாசை காட்டும் ஆன்லைன் கேமிங் ஆரம்பத்துல நல்லா இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில மக்களுக்கு துயரத்தை தான் கொடுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. ஒரு ரியல் லைஃப் சூப்பர்மேன் பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். 1996 ஸ்காட்லாந்து பெர்த் சிட்டில ஜாய் மில்னேங்கிற ஒரு லேடி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவரோட ஹஸ்பண்டுக்கு சில நாட்களாக கை கால் நடுக்கம், கெட்ட கனவுகள், நடக்கிறதுல சிரமம் அப்படின்னு நரம்பியல் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. டாக்டர் கிட்ட போய் காட்டினா அவர் பிரெயின் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு பார்க்கின்சன் அப்படிங்கிற ஒரு நரம்பியல் நோய் அவருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா சில நாட்கள் முன்னாடி வர ரொம்ப நல்லா தான் இருந்தாரு அப்படின்னு கேட்டா, இந்த நோய் 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே சைலண்டா பில்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைம்ல இப்படி ஒரு நோய் இருக்குன்னு உணர முடியாது, டயக்னாசிஸும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாரு. பிறகு நாளாக அவரால் நடக்க முடியாம கூட போயிருச்சு. தினமும் மெடிசன்ல தான் அவரோட லைஃப் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஜாயும் தன்னோட கணவரை கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. 2012 அந்த நோய் தீவிரமாகி அவர் இறந்துட்டார். 2012க்கு பிறகு ஜாய் மில்னே தன்னோட கணவரோட நினைவுகளோட தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் ஜாய் மில்னேவோட ஊர்ல பார்க்கின்சன் நோய் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த மெடிக்கல் ரிசர்ச் டீம் மீட்டிங் ஒன்று நடத்தினாங்க. அங்கதான் அந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான மிராக்கிள் விஷயம் நடந்துச்சு. அங்க ஜாயும் வந்திருந்தாங்க. அங்க வந்திருந்த எல்லோர போலையும் ஜாயும் அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாங்க. அப்பதான் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணாங்க ஜாய். சிம்டம்ஸ் வெளியே தெரியற வர இந்த நோய் இருக்கிறதே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவருக்கு இந்த நோய் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு மோசமான ஸ்மெல் அவர்கிட்ட இருந்து வர்றத உணர்ந்தேன். ஆனா அதை வேற யாராலையும் உணர முடியல. நானும் அதை கேஷுவலா எடுத்துக்கிட்டேன். ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு அவருக்கு பார்க்கின்சன் நோய் வந்திருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த ஸ்மெல் இந்த நோயோட தொடர்புடையதா அப்படின்னு இப்போ வரைக்கும் எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அங்க வந்திருந்த டாக்டர்ஸுக்கு இவங்க சொல்ற விஷயம் புதுசா இருந்துச்சு. அந்த ஸ்மெல் வேற யார்கிட்டயாவது இருந்து வந்ததா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் இப்படி ஸ்மெல் வர்றத உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க இங்க இருக்காங்களே, இவங்க கிட்ட இருந்து அந்த ஸ்மெல் வருதா அப்படின்னு கேட்டாங்க. எஸ், என்னால உணர முடியுது அப்படின்னு சொன்னாங்க ஜாய். அப்பதான் அங்க வந்திருந்த டாக்டர்ஸுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரிஞ்சது. இதை இன்னும் ரிசர்ச் பண்ண விரும்பினாங்க. அதுக்கு ஜாய் மில்னே ஒத்துழைப்பும் கொடுத்தாங்க. அந்த நோயால பாதிக்கப்பட்ட ஒருத்தரை வரவழைச்சாங்க. ஜாய் சொன்ன மாதிரி அந்த ஸ்மெல் அதிகமா வெளிப்படுற பின்கழுத்துல காட்டன் வச்சு நல்லா ரப் பண்ணி அதை டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. அதுல அன்யூசுவல் கெமிக்கல் மாலிகுல்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அது இந்த நோய்க்கான கெமிக்கல்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணாங்க. அடுத்ததா இந்த நோய் ஆரம்ப கட்ட ஸ்டேஜ்ல இருக்கிற ஒருத்தரை ஃபைண்ட் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். பார்க்கின்சன் நோய் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா இது ஜெனடிக் வழியாவும் வர வாய்ப்பு இருக்கு. நிறைய பேரை டெஸ்ட் பண்ணதுல ஒருத்தர் கிட்ட இருந்து அதே அன்யூசுவல் கெமிக்கல் கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த நோயை ஆரம்ப கட்டத்திலேயே டயக்னோசிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த டெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துச்சு. அடுத்து ஜாய் மில்னேவை டெஸ்ட் பண்ணாங்க. உங்களுக்கு ஹைப்பரோஸ்மியா இருக்கு, அதனால தான் அந்த ஸ்மெல்லை உணர முடிஞ்சிருக்கு. இதே ஹைப்பரோஸ்மியா இருக்கிற ஒருத்தராலையும் இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ஆற்றல் இருக்கிற பலரால ஜாய் மில்னே போல அந்த ஸ்மெல்லை உணர முடியல. இப்படியே இந்த ரிசர்ச் பல கட்டத்துக்கு நகர்ந்துச்சு. கடைசியா 10 வருஷம் கழிச்சு 2022ல யுனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் இந்த காட்டன் ஸ்வாப் டெஸ்ட் ஆபீஷியலா பப்ளிஷ் பண்ணாங்க. ஆனா இன்னும் நிறைய பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி, அப்ரூவல் ப்ராசஸ் எல்லாம் இருக்கிறதால இந்த டெஸ்ட் நடைமுறைக்கு வர்றதுக்கு இன்னும் 2ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. உலகம் முழுக்க 10 மில்லியன், அதாவது 1 கோடி பேர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. இந்தியால மட்டும் 10 லட்சம் பேர்கள் இருக்காங்க. இப்போதைக்கு இந்த உலகத்திலேயே இந்த பார்க்கின்சன் நோயால வர்ற அந்த ஸ்மெல்லை உணரக்கூடிய ஒரே ஒருத்தவங்க ஜாய் மில்னே மட்டும் தான். இப்போ அவங்களுக்கு 75 வயசு ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. இரண்டாம் உலக போர் இன்னும் முடிவுக்கு வரல. எதிரிகள் எப்ப வேணாலும் தாக்க வரலாம் அப்படின்னு நம்பி 30 வருஷமா காட்டுல ஒளிஞ்சிருந்த ஒருத்தரை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். 1939ல இரண்டாம் உலக போர் தொடங்கிச்சு. அமெரிக்காவோட வசமா இருந்த பிலிப்பைன்ஸ் நாட்டை ஜப்பான் கேப்சர் பண்ணிச்சு. பிலிப்பைன்ஸ்ல மொத்தம் 7000க்கு மேற்பட்ட தீவுகள் இருக்கு. அதுல ஒரு தீவு தான் லுபாங். அங்க ஒரு 100-150 ஜப்பான் வீரர்கள் முகாமிட்டு இருந்தாங்க. ஹீரோ ஒன்னோடா அப்படிங்கிற 23 வயதுள்ள ஒரு ஜப்பான் வீரர் அந்த டீமுக்கு லீடரா இருந்தாரு. 1945ல பிலிப்பைன்ஸ் நாட்டு வீரர்களும் அமெரிக்க வீரர்களும் சேர்ந்து பிலிப்பைன்ஸ் நாட்டை கொஞ்சம் கொஞ்சமா கைப்பற்றினாங்க. அடுத்ததா லுபாங் தீவுக்கு வந்தாங்க. அங்க இருந்த ஜப்பான் வீரர்கள் இவங்களோட போரிட்டாங்க. ஆனா ஒண்ணு வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு பல ஜப்பான் வீரர்கள் அமெரிக்க ராணுவம் கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. சிலர் போர்ல இறந்துட்டாங்க. ஹீரோ ஒன்னடா ரொம்ப நேரம் போராடி பார்த்தாரு. மற்ற வீரர்கள் சரண்டர் ஆகிறப்ப நம்ம எதுவும் பண்ண முடியாது, இப்போதைக்கு பதுங்கி இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு ஹீரோ ஒன்னோட 3 வீரர்களோட சேர்ந்து அந்த தீவுல இருந்து காட்டு பகுதிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. செப்டம்பர் 1945ல இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்துச்சு. ஆனா ஹீரோ ஒன்னடா அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராகிட்டு இருந்தாரு. கொரில்லா யுக்தி முறையை பயன்படுத்தி அமெரிக்க வீரர்களை தாக்கிட்டு
காட்டுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிட்டாரு. ஜப்பான் தன் நாட்டு ராணுவத்தை திரும்ப பெற அவங்க ராணுவத்தை எங்கெங்க அனுப்பி வச்சாங்களோ அங்கெல்லாம் விமானம் மூலமா துண்டு பிரசுரங்களை வீசினாங்க. அது லுபாங் தீவுல இருந்த ஹீரோவுக்கும் கையில கிடைச்சது. ஆனா ஹீரோ என்ன நினைச்சாரு தெரியுமா? இது அமெரிக்கா நம்மள பிடிக்கிறதுக்கு போடுற பிளான் அப்படின்னு தன் கூட இருந்த மற்ற வீரர்கள் கிட்ட சொன்னாரு. அதனால இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகப்படுத்தினார். தன் கிட்ட இருந்த ஆயுதங்களை பத்திரப்படுத்தினார். தன்னோட மேலதிகாரி டைரக்டா வந்து ஆர்டர் போடுற வரைக்கும் தன்னோட போராட்டம் ஓய போறதில்ல அப்படின்னு தீர்க்கமா முடிவெடுத்தார். அமெரிக்க ஆர்மி பிலிப்பைன்ஸ் ராணுவ வீரர்கள் அவ்வளவு ஏன் சிவிலியன்ஸ் அவர் கண்ணில் பட்டா கூட அவங்கள தாக்கி கொன்னுகிட்டு இருந்தாரு. இதனால அந்த பகுதிக்கு போறத மக்கள் தவிர்த்துட்டு வந்தாங்க. 4-5 வருஷத்துல ஹீரோவோட இருந்த ஒரு வீரர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாரு. இன்னொருத்தர் பசியால இறந்து போனாரு. இவங்களை தேடி லோக்கல் போலீஸ் வந்தப்ப இன்னொருத்தரை சுட்டு கொன்னுட்டாங்க. இப்ப ஹீரோ ஒன்னோட மட்டும் தனியா இருந்தாரு. இப்ப ஹீரோக்கு எனிமி அட்டாக் பண்றதை விட காட்டுக்குள்ள சர்வை பண்றது பெரிய வேலையா இருந்துச்சு. அதனால மக்களும் அவரை பெருசா கண்டுக்கல. அவர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு நம்பினாங்க. ஆனா ஒரு 25 வருஷம் கழிச்சு அவரோட நடமாட்டம் தெரிய ஆரம்பிக்க விஷயம் பிலிப்பைன்ஸ் லோக்கல் அதிகாரிகள் கிட்ட போச்சு. இப்படியே படிப்படியா விஷயம் செவிவெளி செய்தியா ஜப்பான் வர போயிருச்சு. ஜப்பான் மீண்டும் துண்டு பிரசுரங்களை அந்த பகுதியில் வீசினாங்க. அவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன முடிவெடுத்தாரோ அதே முடிவு தான். தன்னோட மேலதிகாரி வந்து ஆர்டர் போடுற வரைக்கும் பின்வாங்க போறதில்ல அப்படின்னு மீண்டும் முடிவெடுத்தார். இதெல்லாம் வேலைக்கு ஆகிறது இல்ல அப்படின்னு ஹீரோவோட முன்னாள் அதிகாரி மேஜர் யோஷிமி தனிகுச்சி ஜப்பான்ல இருந்து நேரா கிளம்பி பிலிப்பைன்ஸ் லுபாங் தீவுக்கே வந்துட்டாரு. ஹீரோவோட பார்த்து போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு விலக்கி பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கிட்ட சரணடைய சொன்னார். அவரும் மார்ச் 1974 பிலிப்பைன்ஸ் அரசு கிட்ட சரணடைச்சிட்டாரு. ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்சு அவரை ஜப்பான் நாட்டுக்கு அனுப்பி வச்சது பிலிப்பைன்ஸ். அங்க போனா ஜப்பான் நாடு அவரை கோலாகலமா வரவேற்றது. கொஞ்ச நாள் அப்புறம் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு ஜப்பான் நாட்டு மக்கள் அதிகமா வளர பிரேசில் நாட்டுக்கு போய் தன்னோட வாழ்க்கையை தொடர்ந்தாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ. ஒரு ஹாலிவுட் அட்வென்ச்சர் மூவி போல ஒருத்தரோட வாழ்க்கை இருந்திருக்கு. எந்த சர்ச்சில் அவருக்கு இறுதி சடங்கு நடத்தப்பட்டுச்சோ அதே சர்ச்சில் 2 வருஷம் கழிச்சு அவருக்கு மேரேஜும் நடந்துச்சு. 2ஆம் உலக போர் உக்கிரமா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஜப்பான் ஆசிய நாடுகளை கைப்பற்ற ஆக்ரோஷமா களமிறங்கி இருந்தாங்க. ஆனா ஆசிய நாடுகள்ல அமெரிக்காவோட முக்கியமான வர்த்தகம், இன்வெஸ்ட்மெண்ட், சீனாவுடனான நட்புன்னு அமெரிக்காவுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் அங்க இருந்துச்சு. இதனால ஜப்பானுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த ஆயிலை கட் பண்ணி ஜப்பானை தடுத்து நிறுத்தியது அமெரிக்கா. கோபமான ஜப்பான் ஹவாய் தீவுல இருந்த அமெரிக்காவோட நேவி பேஸான பியர்ல் ஹார்பரை தாக்கினாங்க. இதுல 2500 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்தாங்க. இதுக்கு பிறகுதான் அமெரிக்கா 2ஆம் உலக போர்ல இறங்க முடிவு செஞ்சது. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த ஒரு 18 வயசு டீனேஜ் அமெரிக்கன் தான் ஜோசப் பேர்லே. அவனுக்கு அமெரிக்காவில் இருந்த நோட்ரே டேம் யூனிவர்சிட்டியில பாஸ்கெட் பால் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. அவங்க ஃபேமிலி அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்க அவனுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது சாதாரணமான விஷயம் இல்ல. ஆனா ஜோசப் தன் நாடு தாக்கப்பட்டு 2500 அமெரிக்கர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப கவலையா இருந்தான். அமெரிக்கா 2ஆம் உலக போர்ல களமிறங்க போறதா அறிவிப்பு வந்ததும் தனக்கு கிடைச்ச பாஸ்கெட் பால் ஸ்காலர்ஷிப்பை தூக்கி போட்டுட்டு ஆர்மில போய் ஜாயின் பண்ணிட்டான். அங்க இவனோட பாஸ்கெட் பால் ஸ்காலர்ஷிப் உதவிச்சு. எப்படின்னா இவனோட பிசிக்கல் ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு அது நிரூபிச்சது. இதனால அமெரிக்க ஆர்மி அவனை ஆர்மில சேர்த்துக்கிட்டு பேசிக் ஆர்மி ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு அவனை 101st ஏர்பான் டிவிஷனுக்கு அனுப்பி வச்சாங்க. இது ஒரு ஆர்மி பாராட்ரூப்பர் யூனிட். இவங்க ஏரோப்ளேன்ல இருந்து பாராசூட் மூலமா எனிமி லைனுக்குள்ள குதிச்சு லேண்ட் ஆகி எனிமி மேல சர்ப்ரைஸ் அட்டாக் நடத்துவாங்க. ஒரு பிரிட்ஜ் அக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா, அந்த வழியா எனிமி வந்துடுவாங்க அப்படின்னா, அந்த பிரிட்ஜை தகர்த்தே ஆகணும் அப்படின்னா இவங்க பிளைட்ல இருந்து அங்க குதிச்சு அந்த பிரிட்ஜை பிளாஸ்ட் பண்ணி எனிமியை தடுத்து நிறுத்துவாங்க. ஆர்மி பாராட்ரூப்பர் யூனிட்ல ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சான் ஜோசப். அவனோட ட்ரைனிங் உயர் அதிகாரிகளுக்கு திருப்திகரமா இருந்துச்சு. அதனால அவனை முதல் முறையா ஒரு சீக்ரெட் மிஷனுக்கு பயன்படுத்த முடிவெடுத்தாங்க. 1943 பிரான்ஸ் அரசு ஹிட்லரோட படை நாசிகள் கிட்ட சரணடைஞ்சாங்க. ஆனா மக்கள் தொடர்ந்து நாசிகளை எதிர்த்து போராடி தங்களோட நாட்டை மீட்டெடுக்க நினைச்சாங்க. அதனால மக்கள் ஒரு ஆயுதம் ஏந்திய படையை உருவாக்கி நாசிகளுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த படைக்கிட்ட ஆயுத பலம் குறைவா இருந்துச்சு. இதனால அவங்க உலக போர்ல காலடி எடுத்து வச்சிருந்த அமெரிக்கா கிட்ட உதவி கேட்டாங்க. எங்களால ஆர்மி அனுப்ப முடியாது, ஆனா $2 லட்சம் ஒர்த்தான கோல்ட தர்றோம், அதை வச்சு ஆயுதங்கள் வாங்கி படையை பலப்படுத்தி போராடுங்க அப்படின்னு அமெரிக்கா பிரான்ஸ் கிட்ட சொல்லிச்சு. அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த சீக்ரெட் மிஷனை முடிக்க ஜோசப்பை பயன்படுத்த அமெரிக்க ஆர்மி முடிவெடுத்துச்சு. இதுக்காக ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி அதுல ஜோசப்பையும் உள்ள கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 200 கிலோ தங்க கட்டிகளோட வானத்துல இருந்து குதிக்கணும். 200 கிலோவை ஆளுக்கு இத்தனை கிலோ அப்படின்னு பிரிச்சு கொடுத்தாங்க. எல்லாமே சரியா பிளான் பண்ணாங்க. குதிக்க போறது நாசிகள் கட்டுப்பாட்டுல இருக்கிற பிரான்ஸ்ல. மாட்னா நொங்கு கலட்டிடுவாங்க. அதனால பக்காவா பிளான் பண்ணி மிஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டீம் அழகா பாராசூட் மூலமா லேண்ட் ஆகி அந்த தங்கத்தை ஒப்படைக்க வேண்டியவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு திரும்ப அமெரிக்காவுக்கு திரும்பினாங்க. இந்த மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. ஆனா இனிதான் ரணகலமே ஸ்டார்ட் ஆக போகுது. 1944 ஜூன் 6 அமெரிக்கா பிரான்ஸ்ல முகாமிட்டு நாசிகளை எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்க ஆர்மிக்கு உதவுறதுக்கு பாராட்ரூப்பர் யூனிட் ஜோசப் பேர்லோட கதையை 3 நிமிஷத்துல சுருக்க முடியாது. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் சேனல் நேமுக்கு கீழே இருக்கு. சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.